சில்லி சிக்கன் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட் சிக்கன், வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், குடமிளகாவும் அதே மாதிரி க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சிக்கன் பவுடர், கொத்தமல்லி, 3 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு. நெக்ஸ்ட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் குட்டி குட்டி கட் பண்ணி வச்சிருக்கேன், கார்லிக் குட்டி குட்டி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ சிக்கன்ல நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா பிணைஞ்சிட்டு 5 நிமிஷம் ஊற வச்சிடலாம். சிக்கனில் நல்லா மசாலாலாம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ½ லெமன் வந்து அதில் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ½ லெமன் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பிணைஞ்சிட்டு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நம்ம ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் லைட்டாக ஃப்ரையாக இருந்தால் போதும், ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது. ரொம்ப ஃப்ரை ஆகிட்டால் சில்லி சிக்கன் நல்லா இருக்காது. லைட்டாக ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு இஞ்சியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கியூபாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக தான் ஃப்ரை ஆகணும், ரொம்ப ஃப்ரை ஆகிட்டால் நல்லா இருக்காது. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. குடமிளகா, சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹாஃப் கப்பில் கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் மசாலா உள்ளே போகும்.
சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.